வந்து 2 விஷயம் தான் டியர்ஸ். ஒண்ணு வந்து நம்ம நல்ல மனுஷனா இருக்கணும்னா, கண்டிப்பா சாக்ரிஃபைஸ் பண்ணணும். நெறைய சாக்ரிஃபைஸ் பண்ற மாரி இருக்கும். பெரிய வலி எடுத்துக்கிற மாரி இருக்கும். இல்லையா? இல்லைன்னா, அந்தந்த இடத்துல ஒரு கெட்டத பண்ணிட்டு போயிரலாம். 2 ஆப்ஷன் தான் இருக்குது. நல்ல மனுஷனா இருந்தீங்கன்னா, நீ வலி எடுத்துக்கணும். ஆம் சாக்ரிஃபைஸ் தியாகங்கள் ஒரு சிலது பண்ற மாரி இருக்கும். இல்லைன்னா, மத்தவங்க வாழ்க்கைக்கு ஏதாவது வந்து கெட்டது பண்ற மாரி இருந்துட்டு, நம்ம ஜாலியா இருந்துட்டு போயிரலாம். இவ்வளோதான். இப்படிதான் வாழ்க்கை இருக்கும். நான் எப்பவுமே அந்த பாத் எடுத்துக்கல. நான் வந்து கஷ்டப்பட தயாரா இருந்தேன். உன்னை இழக்கறக்காக தயாரா இருந்த மக்களுக்காக. அதனால இந்த கூட்டம் வந்துருச்சு. ஏஎஸ்எல் ஸ்டார்ட் ஆச்சு. அங்கிருந்து பிஎம்ஹெச்எஸ் வந்துச்சு. பிஎம்ஹெச்எஸ் வந்து பியு பொறந்துருச்சு. இவ்வளோதான். சரிங்களா? நம்ம இப்போ ஏஎஸ்எல் யுஎஸ்க்கும் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இப்படியெல்லாம் போயிட்டுருக்கு. அப்போ நீங்க அத பார்த்துக்கங்க. இதெல்லாம் எப்படி கொண்டு வந்து சேர்த்தணும்? எங்க டைம பூரா இப்போ நீங்க ஒரு சில பையன் சொன்னான்ல காலேஜ்ல ராகிங் இஷ்யூ. ஒரு பையன் வந்து எங்க டைம் எதுக்கு நீங்க எடுத்துக்கிறீங்கன்னு பாருங்க. நீங்க கம்முன்னு இருந்தீங்கன்னா கூட எங்க நேரம்லாம் வேற ஒரு கஷ்டப்படுற பையன் புள்ளைக்கு போகும். இந்த சொசைட்டிக்கு போகும். ஆனா நீங்க ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ண வேண்டியதா இருக்குது. இன்ஸ்டெட் ஆஃப் அந்த இதுக்குள்ளேயே நீங்க போகாம, இல்லையா? எத்தனை ஆடி ஆடி அடங்கிய வாழ்க்கையடா, ஆறடி நிலமே சொந்தமடான்னு சொல்லுவாங்கல்ல. எவ்வளோ பெரிய ஆளா இருந்து நம்ம என்ன ஆட்டம் போட்டாலும் நமக்கு ஒண்ணுமே இல்லாம தான் போறோம். அப்போ கொஞ்சம் ஹம்பிளா இருந்துகிட்டு ஒரு உயிரினத்த வந்து நம்ம ஒரு உயிரை வந்து நம்ம ஹர்ட் பண்ணாம, தீங்கு பண்ணாம, புடிக்கலையா தள்ளி நின்னுகிட்டு ஒரு வாழ்க்கை வாழலாமே. அவங்கள நீங்க தொந்தரவு பண்ணாம இருந்தீங்கன்னா, உங்களோட டைம் எனக்கும் கிடைக்கும். எங்களுக்கும் கிடைக்கும். உங்களுக்கும் கிடைக்கும். அது இந்த தேவையில்லாத ஒரு அற்ப சந்தோஷத்துக்கெல்லாம் சுத்திட்டுலாம் பண்ணக்கூடாது. சரியா? ஸோ அத அத ஒண்ணு பார்த்துக்குங்க. மெயினா வந்து இந்த சோசியல் மீடியால டிஸ்ட்ராக்ட் ஆகுறதெல்லாம் கொஞ்சம் குறைச்சுக்குங்க. ஏன்னா நம்ம ஹைதராபாத்ல பார்த்தோம் ஒய்ஃப வந்து கொன்னு ஏதோ வந்து குக்கர்லாம் வச்சு வேக வச்சுட்டாங்கன்னு சொல்லி பாருங்க. அதேமாரி கேரளால ஒரு பொண்ணு வந்து அவங்க லவ்வருக்கே ஜூஸ்ல பாய்சன் குடுத்து இறந்து போச்சு. அவங்களுக்கு தூக்கு குடுத்துட்டாங்க தண்டனை. நாடு எங்க போகுதுன்னு பாருங்க. இப்ப இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இவ்ளோ கொடூரம்லாம் நம்ம சின்ன வயசுலலாம் பார்த்ததில்ல. ஆ இந்த மாரி வந்து நம்ம நேசிச்சவங்களே இப்படி பண்ணிருவாங்களா? அப்படின்லாம். ஒத்து வரலைன்னா சட்டப்படி பிரிஞ்சுட்டு அவங்கவங்க வாழ்க்கைய பார்த்துட்டு போணும் டியர்ஸ். இந்த மாரி ஒரு உயிர கொல்றதெல்லாம் குரூயல்டி. அது பண்ணவே கூடாது. அப்ப அந்த இடத்துக்கு நம்ம போயிட்டோம் பாருங்க. அது நார்மலா நெனச்சு பண்றான் பார்த்தீங்களா ஒருத்தன், அந்த இடத்துக்கு தான் இந்த சொசைட்டி நம்ம கொண்டு போயிருக்கிறோம். அப்ப இது எல்லாத்துக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது. நம்ம ஒரு நல்லத வந்து ஷேர் பண்ணா பிரச்சனை இல்ல. ஆனா நம்ம எத ஷேர் பண்றோம்? இல்லையா?